டாரடெக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது 6ஆம் வகுப்பினுடைய 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல், அதாவது 6ஆம் வகுப்புல இயல் 7 அதுல இருக்கக்கூடிய கேள்வி பதில். இந்த கேள்வி பதில்கள் 10,000 கேள்வி பதில்கள் பொது தமிழில் இருந்து அப்படிங்கிற ஒரு தேர்வு தொகுப்பு நோக்கு. இது குரூப் 2வோட அந்த தேர்வு தொகுப்பு நோக்கத்தோட அடிப்படையில தயாரிக்கப்பட்ட வினாக்கள். 6ஆம் வகுப்புல மட்டும் ஒவ்வொரு இயல்லையும் 50 வினாக்களும், அதுக்கப்புறமா ஒவ்வொரு இயலையும் 100 இடம்பெறும். சோ ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரிகளுக்குள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளி, புன்னகை, இந்த பூ, பொற்காலம் இது எல்லாமே பகர வரிசையில இருக்கக்கூடியது. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்னா இருக்கணும். மோனைனா இங்க பாத்தீங்கன்னா புல்வெளிகள் காடாக்கின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. அப்போ முதல்ல தப்பு. ரெண்டாவது புல்வெளி புன்னகை முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கு, சரி. அடுத்து பூக்காடாக்கி செய்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே இந்த இடத்துல சேக்கு பதிலா பெய்த அப்படின்னு இருந்துச்சுன்னா இது கரெக்டான மோனையா வரும், ஆனா இது இல்ல. அடுத்து காடாகி பொற்காலம், இது எதுலையுமே பொருந்தல. அப்ப மோனை பொருந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்து புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தாராபாரதியினுடைய கவிதையாக இருக்கக்கூடிய பாரதம் அன்றைய நாற்றாங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உளுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லுவாரு. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் ஆப்ஷன். அடுத்து மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு எனும் மேலாடை அப்படின்னு சொல்றாங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு எனும் மேலாடை என்ற பாடல் வரியில கொடுக்கப்பட்டிருக்க மெய் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மை. இதை நம்ம முதல்ல ஒரு இடத்துல பார்த்தோம், மெய்னா உடல் அப்படின்னு பார்த்தோம். இங்க இந்த வார்த்தையை கொடுத்து கேட்கும் போது மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு எனும் மேலாடை. அப்ப மெய்னா உண்மை, ஆப்ஷன் சி. அடுத்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் எனும் பாடலில் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு, மெய்களை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு எனும் மேலாடை. அப்போ ஆப்ஷன் என்னது அப்படின்னா பி. அதாவது நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய மேலாடை ஆடை, அதே மாதிரி இந்திய தாய்க்கு அது எப்படி இருக்கு, மெய்யுணர்வு எனும் மேலாடை. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா தெய்வ வள்ளுவர் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூல், நம்ம தேசத்துக்கு போட்டிருக்க நூலாடை. அதே மாதிரி மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு எனும் மேலாடை. அடுத்து யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கலையில் எதிரொலிக்க எப்படி சொல்வாரு அப்படின்னா கம்பனி நமுத வரிகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, ஆப்ஷன் பி. அடுத்து கம்பனி நமுதம் போன்ற வரிகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, அப்ப கங்கை அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி. அடுத்து தவறானதை தேர்ந்தெடுக்க. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கும், கன்னி குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மேற்கே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே தன்னோட இதை அனுப்பி கிழக்கு கடற்கரையின் நலம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுக்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த தேசம் இது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி என்னன்னா கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் ஓவிய கலைக்கூடமாக காட்சி. சிற்பங்கள் எப்படி ஓவிய கலைக்கூடமாக, சிற்ப கலைக்கூடமாக தானே காட்சி தரும். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் தான் சொல்லுவாங்க, காவிய கூடம். அப்ப இது சிற்பக்கலை சொல்லுவாங்க, ஓவியத்தை சொல்ல மாட்டாங்க. அப்ப மற்ற 3 கூற்றுகளுமே சரி, இந்த 4வது மட்டும்தான் தவறு, ஆப்ஷன் சி. அடுத்து அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் 3 கோலாக அப்படின்னு சொல்லுவாரு. அறத்தின் 3 கோலாக டேஷ் எனும் சிறிய கைத்தடி இருக்கு அப்படின்னா காந்தியடிகளினுடைய அகிம்சை அப்படின்னு சொல்றது, ஆப்ஷன் பி. தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் இருக்கு. அடுத்துதான் கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்கு உரியவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாராபாரதியால இயற்றப்படாதது இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், புரட்சி முழக்கம் அப்படிங்கிறது இவருடையது கிடையாது. புரட்சி முழக்கம் அப்படின்றது இவருடைய நூல் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. நூலாடைன்ற சொல்ல பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை, ஆப்ஷன் ஏ. உடல் மேல் உயிர் ஒன்றி விழாவா மாறி இருக்கும் நூலாடை. எதிரொலிக்க அப்படின்றப்ப உடல் மேல் உயிர் ஒன்றி எதிரொலிக்க அப்படின்னு மாறும், ஆப்ஷன் சி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளை கவனி. காந்தியடிகள் எளிமையை ஒரு அறமாக போற்றிருக்காரு. எளிமையை ஒரு அறமாக சரி. இந்தியாவில் காந்தியடிகளின் காலடி படாத இடமே கிடையாது, சரி.
காந்தியடிகள் பெண்களினுடைய முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக பாடுபட்டிருக்காரு. சரி. அடுத்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் அதிக பற்று கொண்டவர். அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 15. டேஷாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தாரு. அந்த சமயத்தில் ஆங்கிலேய அரசு டேஷ் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1919 என்ன செய்யறாருன்னா காந்தியடிகள் சென்னைக்கு வர்றாரு. மதுரைக்கு வந்தது 20 கப்பு, சென்னைக்கு வந்தது, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து 20ன்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு வந்தது வந்துட்டு 1919. அந்த சமயத்துல ஆங்கிலேய அரசு ரவுலட் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருந்தது. அதை பத்தின ஒரு மீட்டிங் தான் எங்க நடக்கும் அப்படின்னா ராஜாஜியினுடைய இல்லத்துல வந்து நடக்கும். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு கருத்தாய்வு கூட்டத்தை எங்க நடத்துவார். எங்க நடத்துவார் அப்படின்னா ராஜாஜியினுடைய வீட்டுல. அங்கு வர்ற பாரதியார் தான் திரு காந்தி அவர்களே, நான் சாயங்காலம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்க, நீங்க வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால நீங்க உங்க கூட்டத்தை நாளைக்கு மாத்திக்கிறீங்களான்னு காந்தி கேட்பாரு. அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு பாரதியார். அப்ப வந்து காந்தி வந்து ராஜாஜி கிட்ட கேட்கிறாரு, இவர் யார் அப்படின்னு. இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ராஜாஜி. ஆப்ஷன் சி. அடுத்து எந்த ஆண்டில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா 1920 21 செப்டம்பர் அப்படின்னு. 1921 செப்டம்பர். அடுத்து எந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இடுப்பில் துண்டு மட்டும் அணிஞ்சிருக்கிறது காந்தி பாக்குறாரு அப்படின்னா மதுரை பக்கத்துல வந்தவங்க. அப்ப வந்து அவங்க வயல்வெளிகளை வேலை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு இவரும் தானும் அந்த எளிமை குளத்தை வந்து பூள்வார். அடுத்து காந்தியடிகளது தோற்றத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த நாட்டுக்குரியது அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுக்குரியது. அந்த அந்த ஒரு அடை எப்படி சொல்லுவாங்கன்னா இடையில கட்டி இருக்கக்கூடிய வேட்டி மட்டும் அணியக்கூடிய ஒரு கோலம் வந்து அவருக்கு மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம், தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் பயணம் செய்யும் போது எங்க போய் தங்கினாருன்னா கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் வீட்டுல இருந்து தங்குவார். அவர் அதை அழகுபடுத்துறதுக்குன்னு நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பாரு. அப்ப அவர் சொல்வார், இதுக்கு நீங்க செலவழிச்ச பணத்துல 3 பங்கு என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட அழகா அழகுபடுத்தியிருப்பேன். அடுத்த தடவை வரும்போது அது எல்லாத்தையும் வித்து ஏழை மக்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. எந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அனைத்து மக்களும் சென்று வர அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில். அதை எதிர்த்து என்ன செய்வாங்க, நிறைய ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க. மனிதர்களிடம் டேஷ் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. ஏற்றத்தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்னு காந்தி சொன்னாரு. தமிழ்நாட்டில் உள்ள போது காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக சொல்றாரு. எப்ப சொன்னாரு அப்படின்னா தமிழ்நாட்டின்னு சொல்லிட்டேன். எந்த நாட்டில் இருந்த போது காந்தியடிகள் தமிழ் கற்க தொடங்கினதாக சொல்றாருன்னா தென்னாப்பிரிக்கால இருந்த போதுதான் காந்தியடிகள் வந்து தமிழ் கற்க தொடங்கினாரு. தில்லையாடி வெள்ளியம்மை இருப்பாங்கல்ல, 16 வால்கிரஸ்டார போராட்டம் அந்த பீரியட்ல. அப்ப தென்னாப்பிரிக்கால இருக்கும் போதுதான் காந்தியடிகள் வந்து தமிழை கற்கிறதுக்கு தொடங்கியதாக சொல்லியிருக்காரு. அடுத்ததா காந்தியடிகள் டேஷ் எழுதிய டேஷ் தம்மை கவர்ந்ததாக சொல்றாரு. காந்தியடிகள் ஜி.இ. போப் எழுதிய தமிழ் கையேடு தன்னை மிகவும் கவர்ந்த ஒரு நூலாக சொல்றாரு. அப்துல் கலாம் சொன்னது லிலியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி. காந்தியடிகள் சொன்னது ஜி.இ. போப்பினுடைய தமிழ் கையேடு. அடுத்து காந்தியடிகளை மிக கவர்ந்த நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள். திருக்குறள் தான் தம்மை மிகவும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது வந்து காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல். அடுத்து சென்னை இலக்கிய மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1937 நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 37 காந்தியடிகள் தலைமையில சென்னையில ஒரு இலக்கிய மாநாடு நடக்கும். இதுலதான் வாவேசு வந்து வரவேற்பு குழு தலைவராக இருப்பாரு. அப்ப அவர் பேசுறத பார்த்துட்டு தான் காந்தி சொல்வாரு, இந்த பெரியவரின் நடிநிழலில் இருந்த வண்ணம் நான் தமிழ் கற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூவேசாவை சொல்வார். சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். தலபுராணங்களை பாடுறதுல வல்லவரா இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் மீனாட்சிந்திரனாருடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா மாணவர் தான் யார் அப்படின்னா இந்த ஊவேசா. இவர் குலாம் காதர் நாவலர். இவங்க எல்லாருமே மீனாசுந்தரத்தினுடைய மாணவர்கள் தான். இந்த ஊவேசா தான் என்னது அப்படின்னா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுறாரு. ஓலைச்சுவடிகளை தொகுத்தவர்னு சொல்லுவாங்க. சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுல வரவேற்பு குழு தலைவராக பொறுப்பு வகித்தவர் யார் அப்படின்னா இந்த ஊவே சாமிநாதன். இவர் பேசுறத பார்த்துட்டு தான் காந்தியடிகள் அடுத்த வார்த்தை சொல்வார். யாருடைய நிழலில் இருந்த வண்ணம் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி சொன்னார் அப்படின்னா இந்த பெரியவரின் நடிநிழலில் இருந்த வண்ணம் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகுதுன்னு யார சொன்னாருன்னா அந்த இலக்கிய மாநாட்டுல வரவேற்பு குழு தலைவராக இருந்து பேசின ஊவேசாவை சொல்றாரு. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. இலக்கிய மாநாடு எங்க நடக்கும்னா 37 சென்னையில நடக்கும். தமிழ்நாட்டு கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். இவர் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு அவர் பாரதியார சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ராஜாஜி. குற்றாலம் ஒரு அருவி. ஜி.இ. போப் வந்து தமிழ் கையேடு. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளை கவனி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரினுடைய மகள் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க.
சரி. செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள் தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளை கற்றிருந்தாங்க. சரி. சிலம்பம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வாழ் பயிற்சி இந்த மாதிரி எல்லாவற்றையும் முறையாக கற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த கூற்றுகள் எல்லாமே என்னது அப்படின்னா சரி. ஆப்ஷன் டி. எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க அப்படின்னா காளையார் கோயில் நடந்த பொருள் தான் கொன்றுவாங்க. அப்ப ஆப்ஷன் டி. அதனாலதான் வேலுநாச்சியார் திரும்ப சிவகங்கை மீட்க புறப்படும் போது முதல்ல அவங்க கைப்பற்றின இடம் காளையார் கோயில். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க டேஷ் என்ற இடத்தில் தங்கி ஒரு திரட்டி பயிற்சி எழுதார். யாருடைய பாதுகாப்புல இருப்பாங்கன்னா திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், விருப்பாட்சியினுடைய பாளையக்காரராக இவரை சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து வேலுநாச்சியாரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா தளவாய் தாண்டவராயன். அடுத்து வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மீட்கிறதுக்காக 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்புனவர் யாரு, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு கேட்கிறாங்க. அது யார் அப்படின்னா ஹைதர் அலி, மைசூர் பகுதியை சேர்ந்த ஹைதர் அலி. ஆப்ஷன் சி. அடுத்து நம் அரசியாரினுடைய பன்முடி அழிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்காங்க. போய் உருதுல பேசணுன்னே ஹைதர் அலி மகிழ்ந்திருப்பாரு. அதனாலதான் அவர் படைகளை அனுப்பியிருப்பாரு. இந்த விஷயத்தை பத்தி பேசினவர் இந்த மாதிரி வேலுநாச்சியாரை புகழ்ந்து சொன்னவர் யார் அப்படின்னா சின்னமருது. அடுத்து கூற்றுகளை ஆராய. கூற்று சொல்றாரு, ஹைதர் அலி முகத்தினுடைய பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்று தாண்டவராயன் சொல்லணும். தாண்டவராயன் யாருன்னா வேலுநாச்சியாரினுடைய அமைச்சர். அடுத்து காரணம், ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்ற வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் உருது மொழியில பேசுறாரு. அவங்களுடைய பாஷை உருது. அப்ப ஆப்ஷன் டி சரியான காரணமாகும். அடுத்து தமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டதாகவும், ஆகவே நாளையே சிவகங்கை மீட்க புறப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா ஒரு ஆவலா கேட்கறது யார் அப்படின்னா பெரிய மருது. வேலுநாச்சியாரின் படையானது முதல்ல எந்த பகுதியை முற்றுகையிட பிளான் பண்ணாங்க அப்படின்னா காளையார் கோயில். ஏன்னா காளையார் கோயில தான் அந்த அவருடைய கணவரான முத்துவடுகநாதரை கொண்டிருப்பாங்க. அதனால அந்த தான் முதல்ல மீட்கணும்ட்டு. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்குனா ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார்ட்ட சொன்னவர் யாருன்னா பெரிய மருது. அதான் ஹைதர் அலியோட படையும் வந்துருச்சுல, நம்ம இப்பயே போய் தாக்குவோம்னு சொன்னது பெரிய மருது. அப்ப வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, இன்னைக்கு வேணாம், விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கையோட கோட்டை கதவுகள் திறந்திருக்கும், அன்னைக்கு நம்ம பெண்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும், அதை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த திருநாள்ல திறந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. விஜயதசமி. ஆப்ஷன் ஏ. வேலுநாச்சியாரினுடைய ஆண்கள் படைப்பிரிவுக்கு டேஷ் யார் தலைமை ஏற்றது அப்படின்னா மருது சகோதரர்கள் தலைமை இருக்கிறாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி அப்படிங்கிறவங்க தலைமை இருக்கிறாங்க. விஜயதசமி நாளில் சிவகங்கை கோட்டைக்குள்ள செல்ல யாருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அடுத்ததான் உடையாள் அப்படின்ற பெண்கள் பிரிவினுடைய அந்த தலைவியாக தான் குயிலி இருப்பாங்க. உடையாள்ன்றது வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்தவங்க. காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் யாரை வற்புறுத்தினாங்க அப்படின்னா உடையாள் அப்படின்ற பெண்ணை. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சோன்னே அவங்கள கொன்றுவாங்க. அப்ப வேலுநாச்சியார் திருப்பி நம்ம சிவகங்கை மீட்க போகும்போது அவங்களோட தாலியை ஒரு நடுகள் நட்டு அதுக்கு பரிசா உடையாளுக்கு நடுகள் நட்டு அந்த இதுக்கு கொடுத்துட்டு போவாங்க. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலுநாச்சியார் என்ன சிறப்பு செஞ்சாங்க அப்படின்னா நடுகள் அமைச்சிருப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தாலியவே அந்த இடத்துல எடுத்து போட்டுட்டு போவாங்க. அதை ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு நடுகள் அமைச்சிருப்பாங்க உடையாளுக்கு. உடையாளுக்கு நடப்பட்ட நடுகளுக்கு வேலுநாச்சியார் காணிக்கை கொடுத்த பரிசு எது அப்படின்னா அவருடைய தாலி. ஆங்கிலேயரினுடைய ஆயுத கிடங்குக்கு தீ மூட்டியது யாருடைய செயல் அப்படின்னு கேட்கிறாங்க. குயிலி தான் அதை செய்வாங்க. தற்கொலை படை பிரிவு. சிவகங்கை மீட்கப்பட்டதன் காரணமாக கருதப்படுறது எது அப்படின்னா வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரருடைய ஆற்றல், ஹைதர் அலியினுடைய உதவி, குயிலினுடைய தியாகம். இது எல்லாமே தான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் 30 இருந்து 96. ஆப்ஷன் ஏ. வேலுநாச்சியார் சிவகங்கை எப்ப மீட்டாங்க அப்படின்னா 1780. இதோட இயல் 7 இருக்கக்கூடிய கேள்விகள் முடியுது. இயல் 8 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.